ஒருத்தருக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹேர்டில்ஸான மூமெண்ட். நான் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே கிராஃப் ஒரே மாதிரி போகாது. அப்போ சம்டைம் வந்து நமக்கு ஹேர்டில்ஸ் வரும்போதும் அதை ஃபேஸ் பண்ணால் நம்ம டெய்லி ஏதோ ஒரு சாமியை வந்து ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும். ஆண்டவன் உங்களுக்கு வந்து கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னா ஒரு சாமி, அது என்ன சாமியாக வேணா இருக்கட்டும், அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆத்மார்த்தமாக அது வந்து ப்ரேயராக உட்காரணும். உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கோயில் போகும்போது அது வந்து சால்வ் ஆகும். அதுமாதிரி கிழமைகள், நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும், வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ போகும், சாட்டர்டே ஒரு டெம்பிள் போங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே பாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும். காகம்னு ஒரு பட்சி வரும், ஒரு குரூப் ஆஃப் இது. அதுக்கப்புறம் கோழின்னு ஒன்று வரும். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து மயில். இதோடைய எந்தெந்த நட்சத்திரம் என்ன பட்சிங்கிறது அந்த பஞ்சாங்கத்துலையும் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை இன்னும் நீங்கள் பெட்டராக இது பண்ணால் ஒரு 100-150 ரூபாய்க்கு வந்து அழகான புக்ஸ் எல்லாம் வைக்கிது. பஞ்சபட்சி நீங்கள் அந்த புக்ஸ் வாங்கி படிச்சிங்கனாலே போதும். அதில் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் லட்சுமி நாராயணன் சார் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஒரு மனுஷனுக்கு ஜோதிடம், ஆன்மீகம் இது எல்லாமே ஏன் தேவைன்னா, ஒன்றும் பிரச்சனை எப்போ தேவைப்படும், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தேவைப்படும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கணும். என்ன ஒரு ஹேபிட்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுனா, ஒருத்தருக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹேர்டில்ஸான மூமெண்ட். நான் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே கிராஃப் ஒரே மாதிரி போகாது. அப்போ சம்டைம் வந்து நமக்கு ஹேர்டில்ஸ் வரும்போதும் அதை ஃபேஸ் பண்ணால் நம்ம டெய்லி ஏதோ ஒரு சாமியை வந்து ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணோம். ஸோ அதை வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 50% பிரச்சனையிலேருந்து ஃப்ரீ ஆகிடுவீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பேக் போனில் வந்து ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து போயிட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து டெய்லி சாமி வந்து கனவுல வருவாராம். ஸோ கனவுல வரும்போது அந்த 4 பாதங்கள் போவான். ஒரு நதிக்கரையில் போகும்போது 4 பாதம் போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ நினச்சாராம், சரி சாமி நம்மளோட இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்காரு. ஒன் ஃபைன் மூமெண்ட் வந்து அவர் ஒரு 10 வருடங்கள் வந்து பயங்கரமான ஒரு பயங்கரமான கஷ்டம் வருது. அப்போது கனவு வரும்போது பார்த்தா வெறும் 2 பாதம் தான் இருக்குமா. ஸோ அப்போ நினைப்பாரா, சரி சாமி நம்மளோட இல்லை, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலகட்டங்கள் போனோன்னா அவருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் போயிடுது. போனதுக்கப்புறம் பழைய மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது பார்த்தா திருப்பி அது 4 பாதம் வர ஆரம்பிக்குமா. ஸோ அப்போது அவர் கேட்குறாரு ஆண்டவன்கிட்ட, நான் வந்து கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் கூடவே இல்லையே, நான் மட்டும்தானே போயிட்டுருந்தேன், நீ என்னை கை விட்டுட்டல அப்படின்னு கேட்பாரான். இப்போ சொன்னாரான், டேய் நான் உன்னை கை விடல, நான் உன்னை தோளில் தூக்கி வச்சுட்டு இருந்தேன், அந்த 2 பாதம் எழுந்துனாரான். யோசிச்சு பாருங்க. ஆண்டவன் உங்களுக்கு வந்து கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னா ஒரு சாமி, அது என்ன சாமியாக வேணா இருக்கட்டும், அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆத்மார்த்தமாக அது வந்து ப்ரேயராக உட்காரணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு போகும். அந்த பிரார்த்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வழக்கமாக வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுடைய நட்சத்திரம், ஏதோ பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அது என்ன பண்ணணும்னா, நட்சத்திரங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கோயில் போகும்போது அது வந்து சால்வ் ஆகும். அதுமாதிரி கிழமைகள், நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும், வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ போகும், சாட்டர்டே ஒரு டெம்பிள் போங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே பாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும். அது வந்து ரொம்ப சூப்பராக. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, பட் டெய்லி பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது ஜாதியம் பேசுகிறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது ஒரு வகுப்பினரை வந்து நம்ம பிரித்து எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சின்னு பிரிக்கிறாங்க இல்லையா. ஆனால் இனி எஃப்சின்னு பிரித்த பிரிவில் இருக்கவங்க தான் டாப்பில் தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க மூதாதையர்கள் வந்து வழியாக ஒரு பூஜை புனஸ்காரங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காலையில் 6 மணி ஆனால் அவன் கண்டிப்பாக அது பண்ணுவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக பூஜை புனஸ்காரம் பண்ணுற எத்தனை முஸ்லீம்களை எனக்கு தெரியும். அவங்க பார்த்து அந்த 3 வேலையாச்சும் அந்த துவாங்கிறத பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கள், அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வராது. அவனுக்கு இறைவனை ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளும் வந்து லைஃப்பில் இதுக்கு வந்து ஜாதி மதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைவனை கும்புறதுல என்ன இருக்குது?
அது பண்ணாலே போதும். இது மேஜராக இது இருக்குது. ஸோ இதுக்கு இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு காரியம் நம்ம தொடங்க போகிறோம்னா என்னென்ன விஷயம் பண்ணுறதுங்கிறது மெயினான இருக்குது. ஸோ காரியங்கள் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், எப்போதுமே சந்திராஷ்டமம் பார்ப்போம், கிரகங்கள் இருப்போம், இன்றைக்கி வந்து அஷ்டமியா நவமியா செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது, எனக்கு இது ஆகாது அதாகாது. பட் அதெல்லாம் மெயினாக வேலை செய்யாது. ஏன்னா திதிகள்ங்கிறது வந்து திதி சூனியம்னு ஒரு ராசியில் வரதை மட்டும்தான் பார்க்கணுமே இல்லையா, மற்றபடி வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. மெயினாக நான் ஃபாலோ பண்ணுறதுன்னா பஞ்சபட்சிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த பஞ்சபட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமது நட்சத்திரங்கள், நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பட்சி வரும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வீட்டில் இருக்கும், பாம்பு பஞ்சாங்கமோ இல்லை ஏதோ ஒரு பஞ்சாங்கம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு பஞ்சாங்கம் எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாம்பு பஞ்சாங்கம் பின்னாடி போட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் பேக் திரும்பினீங்கனாலே இருக்கும், அந்த கட்டங்கள் இருக்கும். 1 2 3 போட்டிருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லூர், கோழி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பட்சிகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 டேப்லர் காலம் இருக்கும். ஒன்று பூர்வபட்சம் போட்டுருவோம், பூர்வபட்சம்னா வளர்பிறை, இன்னொன்று வந்து அமரபட்சம் போட்டுப்பாங்க, அது வந்து தேய்பிறை. ஸோ 2 பேர் 2 டேப்லெட் காலம் ஊற்றுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் வந்து இதிலே பாம்பு பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. அதே பாம்பு பஞ்சம் சைடில் வந்து படுபட்சி நாட்கள்னு போட்டிருப்பாங்க. படுபட்சி நாட்கள்ங்கிறது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அந்த பட்சி வேலை செய்யாது. அன்றைக்கி வந்து எதுவுமே அது அன்றைக்கி நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது வந்து 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட இது வந்து மேஜராக எப்படி பிரியும்னா, இப்போது நமக்கு மேஷத்துலேருந்து மீனம் வரை 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மிதுனம் வரை இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் வல்லூருன்னும், அதுக்கப்புறம் வல்லூருன்னு ஒரு பறவை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக முனையிலேருந்து, அது மிதுனத்தில் பாதியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்னி ராசி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்தைன்னு ஒரு பட்சி வரும். ஆந்தைன்னு ஒரு பட்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காகம்னு ஒரு பட்சி வரும், ஒரு குரூப் ஆஃப் இது. அதுக்கப்புறம் கோழின்னு ஒன்று வரும். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து மயில். ஸோ ரேவதியில் வந்து முடியும் போது மயில்னு முடியும். இதோடைய எந்தெந்த நட்சத்திரம் என்ன பட்சிங்கிறது அந்த பஞ்சாங்கத்துலேயும் இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை இன்னும் நீங்கள் பெட்டராக இது பண்ணால் ஒரு 100-150 ரூபாய்க்கு வந்து அழகான புக்ஸ் எல்லாம் விற்கிது. பஞ்சபட்சி புத்தகங்கள் புக்ஸ் கிடைக்கிது. நீங்கள் அந்த புக்ஸ் வாங்கி படிச்சிங்கனாலே போதும். அதில் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்சிக்கு இப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு எப்படி இப்படிலாங்கிறது வந்து தெளிவாக. இதுக்கு வந்து பெரிய அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து படித்தாலே புரியும். உங்களுக்கு வந்து தேய்பிறை, அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிறைன்னு தெரிஞ்சால் போதும். மற்றபடி வேறு எந்த கணக்கும் தெரியும். உங்களுக்கு ஸ்டார்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸ்டார் நமக்கு தான் தெரியும் இல்லையா, நான் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தேன், நீங்கள் உத்திராட நட்சத்திரம் பிறந்தேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த பட்சியை வச்சு அந்த டேப்லர் காலம் ஆகணும். அந்த டேப்லர் காலத்தில் என்ன இருக்குன்னா மேஜராக வந்து அரசு, ஊன், அரசுனா அரசாட்சி செய்வது, ஊன்னா சாப்பிட்றது, நடைனா நடக்கிறது, இன்னொன்று வந்து துயில்னு இருக்கும், துயில்னா தூங்குறது, இன்னொன்று சாவுன்னு இருக்கும், சாவுனா டெத்து. ஸோ இந்த 5 வேலைகளை கண்டிப்பாக செய்யும். 5 தொழில்களை செய்யும் 5 பட்சி. இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். இதில் வந்து நீங்கள் அரசு, ஊன் இந்த 2 காலகட்டங்களில் செய்கிற காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய வெற்றி. இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை முதல்ல நம்ம எப்படி கணிக்க முடியுன்ற அது ரொம்ப ஈஸி. அதை டைமிங்கோடு இருக்கும். நீங்கள் வாங்குகிற புக்கில் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமு இப்படி தான் இருக்குங்கிறத போட்டுருப்பாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, அப்போ பகல் இருக்குன்னு வச்சுமே, காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை 5 ஜாமம்னு சொல்லுவாங்க. 5 பார்ட்டாக இருக்கும். ஒரு பார்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 மணி 20 நிமிஷம் அப்படி பிரிச்சுக்கோங்க. 2 மணி 20 நிமிஷம்னு போட்டுட்டு 5ஆக போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 12 ஹவர்ஸ் வந்துடும். ஸோ அடுத்த 12 ஹவர்ஸ் இதே மாதிரி தான் 2 மணி 20. ஸோ இது மாதிரி 2 பார்ட்டாக பிரித்து 2 ஜாமம் நைட்டுக்கு தனியாக இதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. ஆனால் என்ன பியூட்டினா இதோடைய விஷயங்கள் வந்து அபரிதமான வெற்றியை கொடுத்துருக்கு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நட்சத்திரம் வந்து பிறந்த நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும், உங்கள் லக்ன நட்சத்திரத்தையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப, ஏன்னா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க லக்ன நட்சத்திரம் பாருங்க, நான் தான் சொல்லுவேன் லக்ன நட்சத்திரத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது 2த்தையும் வச்சு பார்க்கும்போது பயங்கர மிராக்கிள், சூப்பர் மிராக்கிளாக இருக்கும். அதுக்கு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப டவுன்ஃபாலாக இருந்த ஒரு பீரியடு. கிட்டத்தட்ட வந்து நான் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணி ரொம்ப நொடிஞ்சு டோட்டலாக வந்து ஒரு டிசாஸ்டர், பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் நான் எழுந்துச்சி வரேன். ரொம்ப கஷ்டம். ஸோ பெரிய வீட்டில் இருந்தேன்னா ரொம்ப குட்டி வீடு, ஒரு ஓடு வீட்டில் போகிற லெவலுக்கு கீழே போய் அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். அப்போ நான் ஷிஃப்ட் ஆகும்போது என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், அந்த டைம் இந்த பஞ்சபட்சி அதுக்குள்ளே படிச்சுட்டேன். அதுவும் கொஞ்சம் அறகுறையாக தான் படித்தேன் அப்போல்லாம். இப்போ கொஞ்சம் டெப்த்தாக படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி குட்டி குட்டி புக்ஸ்லாம் படித்து இந்த டைமில் நம்ம பண்ணுறோம்னு சொல்லி ஃப்ரைடே இன்றைக்கி நல்ல ஞாபகம், ஒரு ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து நம்ம பால் காய்ச்சிடும். நான் நீ சொன்னேன் என் ஒய்ஃப்ட்ட இன்னிலேருந்து
நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுது, நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என் ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணி வேலை கிடச்சிச்சு. வித்தின் 1 வீக், ஒரு வாரத்தில் வந்து வேலை கிடச்சிச்சு. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு குட்டி கம்பெனியில் வேலை பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹைக் கொடுத்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனாங்க. வித்தின் ஒரு 15-20 டேஸில் பார்த்தா லாட் ஆஃப் மேஜிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டி எல்லாமே மாறிச்சு. ஒரு பைக் வாங்க ஒரு அளவுக்கு அப்படியே க்ரோத் ஆச்சு. அன்னையிலேருந்து நான் இதை வந்து பிடிச்சிக்கிட்டேன். இது வந்து ப்ளஸ்ஸான இன்சிடெண்ட்டு. இன்னொரு இன்சிடெண்ட் என்னாச்சுன்னா, ஒரு முறை வந்து வேறு ஒரு கம்பெனி மாற போகிறேன். எனக்கு பஞ்சபட்சி நல்லா தெரியும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி சுச்சுவேஷன், ஒரு பாம்பேலேருந்து பெரிய பாஸ் வந்து வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷனில் கொண்டாட்டார். இல்லை சார் இன்றைக்கி வேண்டாம் சார், நாளைக்கு. அன்றைக்கி எனக்கு ஆகாத ஒரு படுபட்சி நாள். அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி வந்துரு. பட் பாஸ் சொல்லும்போது இன்னும் ஒரு வேலை கொடுக்குறாரு. அவர் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளால் வந்து அது ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு பரிகாரமாக எனக்கு இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டேன். அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். வச்சதுலேயே என் லைஃப் டைமில் அவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தது அந்த கம்பெனியில் தான். கிட்டத்தட்ட வெளியில் வரும்போது ஒரு 3-4 லட்ச ரூபா விட்டுட்டு வந்தேன். ஒரு 3-4 lakhs டோட்டலி லாஸ். அப்போ தான் நினச்சேன், ஐயோ ஒரு பெரிய டிசாஸ்டர். அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் உருவாகிச்சு.